இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாட்டு ஒரு கனாஃபா, இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் பிரெட் கனாஃபா அப்படின்னு. ஸோ அதுதான் பண்ண போகிறேன். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து 4 ஸ்லைஸ் பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து அவனில் தான் வச்சு செஞ்சு காணிக்க போகிறேன். ஆனால் இதை நீங்கள் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சின்ன பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் உருக்குன பட்டர் ஊற்றிடலாம். வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஸோ பட்டரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதில் பாதியை எடுத்து இதில் பேஸில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேஸில் வந்து வச்சுட்டேன். இதில் மேலே என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீம். இது வந்து சாதா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸு, ஓகே. இப்போ வந்து திருப்பி இந்த பிரெட் லேயரை மேலே வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்ல கோல்டனாக மேலே ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது பேக் ஆகட்டும். பேக் ஆகி முடிச்சோன்னு காணிக்கிறேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு பேக் பண்ணலாம், இல்லைனா நார்மல் கடாயில் வச்சு கூட பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரெட் குனாஃபா வந்து பிரெட் கனாஃபா வந்து 30 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ சைட்லலாம் இலக்கி விட்டுட்டு இன்வெர்ட் பண்ணிட்டேன். அது அழகாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சிரப் விட போகிறோம். ஸோ இது வந்து சேம் சிரப், சுகரு, வாட்டர், அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஊற்றின சிரப். ஸோ இது வந்து அப்படியே மெல்ல அப்சர்வ் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிரப் வந்து நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிஸ்தா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட பிரெட் குனாஃபா. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பிரெட் கனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.